சார் வணக்கம். வணக்கம். அண்ணாமலை அடுத்து லண்டன் போறாரு. லண்டன் போனால் என்ன, போகட்டும் என்ன. லண்டனுக்கு போனாங்கன்னா இது அவங்க கட்சி, யார் வேணால் முடிவு பண்ணலாம். பேசிக்லி என்னன்னா, லண்டனுக்கு போனார்னா வேற யாராவது ஒருத்தரை தலைவராக இடைக்கால தலைவரா போட்டு இடைக்காடு என்ன பர்மனெண்ட், இதில் என்ன ஆக்டிங் என்ன பர்மனெண்ட் என்ன. ஒன்று வேலுமணி கிஃப்ட் கொடுத்த கோயம்புத்தூர் சீட்டு, அது ஏடிஎம்கே சீட்டு விட்டு கொடுத்தது. நயினார் நாகேந்திரன் ஏடிஎம்கே ஆளு. அந்த அம்மா இன்னொன்று ஜெயிச்சதும் அவன் சன்னின்லா ஏடிஎம்கே ஈரோடு கேண்டிடேட்டு. இது ஜெயிச்சதெல்லாம் எக்ஸப்ட் கன்னியாகுமரியில் ஒருத்தர் ஜெயிச்சதை தவிர மற்ற இது எல்லாமே டிஎம்கே ஏடிஎம்கே போட்ட பிச்சை. இதில் என்னன்னா, திரும்பி போய் இவரை தூக்கி போட்டுட்டு வெறுத்த ஆளை போட்டு திரும்பி போய் அதிமுக எங்களை எப்படியா சேர்த்துக்கங்கன்னு சொல்றதுக்கு வழி. அதிமுக வைக்கிறதும் அண்ணாமலை மட்டும் தான் எங்களுக்கு பிரச்சனை, அதனால்தான் திரும்பி அதிமுக போய் பாத்திரத்தை எப்படியாவது எடப்பாடியை காலி பண்ணணும்னு பார்த்தாங்க. பலாப்பழம் வேலை செய்யல, டிடிவி வேலை செய்யல, அவரை கவுக்க முடியல. திரும்பி எடுத்துக்கிட்டு போய் எப்படியாவது எடப்பாடி இப்ப இந்த கள்ளக்குறிச்சி விஷயத்துல இருந்து ஒரு ஸ்கோர் பண்ணிருக்காரு. அந்த ஒரு எஃபெக்ட் இல்லையா? எங்க என்ன ஸ்கோர் பண்ணாரு எனக்கு தெரியல. கள்ளக்குறிச்சி போனதா இருக்கட்டும், இங்க அசம்பிளில நான் கேட்கட்டேன். நான் சிம்பிள் மேட்டர் கேட்கறேன். ஸ்டாலின் சார் இருக்காரு, நீங்க ஸ்பெஷல் மோஷன் மூவ் பண்ணீங்க, பேச வேண்டாம்னு சொன்னாரா? தேவப்பிரவியே நீட்டை பத்தி பேச மாட்டேங்கிறாரு. அண்ணாமலை நீட்டை பத்தி டிஃபெண்ட் பண்ணார்ல எல்லா இடத்துலயும். இப்ப நீட்ல ஒரு ஜேடியுக்கும் பிஜேபிக்கும் நெருக்கமா இருக்கிறவர் தான் இந்த ஸ்கேம்ல. அதை பத்தி அண்ணாமலை ஏதாவது நீங்க கேள்வி கேட்கலாமே. அப்புறம் இந்த ஊர்ல போனவங்க எல்லாம் பிச்சைக்காரின்னு சொன்னாங்கல்ல ஒரு அம்மா, அதுக்கப்புறம் எலெக்ஷன் போது உடம்பு சரியில்லாமன்னு சொல்லி வீட்டோட இருந்தாங்களே, அந்த அம்மாவை கூப்பிட்டு கேட்கலாமே. இந்த 26.7 கோடி அடிச்சது தங்கம் பத்தி கேட்கலாம்ல. அதே மாதிரி எடுத்துக்கலாம். இந்த கோயம்புத்தூர் எம்எல்ஏக்கு ஒரு ஒப்பீனியன் இருக்குமே, இதை பத்தி அவங்க என்ன சொல்றாங்க? இந்த 26 கோடி பத்தி அடுத்தடுத்து பிரஸ் மீட்ல கண்டிப்பா நிச்சயமா அந்த கேள்விகளை அவங்க கேட்கவே மாட்டாங்க. பேப்பர்லயே போடல, அப்புறம் எங்க கேட்க போறாங்க? அதனால்தான் ராகுல் காந்தி சொல்றாரு, என்டையர் மீடியாவை அவங்க விலைக்கு வாங்கிட்டாங்க. இங்க பாக்குறவங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன்னா, பேப்பர்ல படிக்கிறத நம்பாதீங்க, டிவியில் பார்க்குறத நம்பாதீங்க. ஏன்னா இவ்வளோ அப்பட்டமாக நடந்து நீங்களே சொல்கிறீங்க போலீஸ் சோதனை நடந்துட்டு இருக்கிறத கூட எந்த பேப்பரும் ஃப்ரண்ட் பேஜில் போடலை. 2 மாதத்தில் 1 கிராமுக்கு 1000 ரூபா டேக்ஸ் வரி கணக்குனா, இது வெறும் நான் இது மட்டும் சொல்கிறேன், கஸ்டம்ஸ் அண்ட் இது மட்டும். அப்புறம் ஜிஎஸ்டி வேறு இருக்குது. இவ்வளோ வரி பணத்தை எடுத்தவங்கள பற்றி பேப்பரில் போடவே இல்லையே. அப்படின்னா பேப்பர் ரிமோட் கண்ட்ரோல் யார்கிட்ட இருக்குது? அங்கே ரிமோட் கண்ட்ரோல் அப்பீல் பர்மிஷன் கொடுத்தா தானே இது பேப்பரில் வரும். நீங்கள் நீட் பற்றி பேசுறதுனால சொல்கிறேன். இப்போ நம்ம பேசிட்டு இருக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் விஜய் நீட் பற்றி டீட்டெயிலாகவே பேசியிருந்தாரு. கொஞ்சம் என்ன பேசினாரு? கல்வி மாநில பட்டியலில் தான் இருக்கணும், பொதுப்பட்டியலில் இருக்கக்கூடாது. தமிழ்நாடு அரசு கொண்டு வந்த தீர்மானத்தை நான் மனப்பூர்வமாக ஏற்றுக்கிறேன். இதை எழுத்து ஏதாவது சொன்னார்னா வரப்போகிற 10% ஓட்டு கூட வராது அவருக்கு. இதை எழுத்தார்னா வரப்போற 10% ஓட்டு கூட வராது. நான் 10% வரும் அப்படிங்கிறீங்க. மேக்சிமம் 10%. ஏன்னா நான் ஏன் அப்படி வியூகிக்கிறேன்னா, விஜயகாந்த் முதல் வாட்டி தனியா நின்று வந்த ஓட்டு எவ்வளோ 8லேருந்து 10% வந்தது. அதை நான் ரவுண்டு பண்ணி 10ன்னு அந்த இது இவருக்கு வரும். இப்போ ஆல்ரெடி சீமானுக்கு ஒரு நல்ல ஓட்டு இருந்தது. சீமானோட ஓட்டு பிரிவு, சீமானோடது இது ஆன்டி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஓட்டுது. அதுலேருந்தும் அதிமுக ஒரு கட்சியாக கரைஞ்சுட்டே வருது. அந்த ஓட்டும் விஜயகாந்துக்குன்னு ஒரு ஸ்பேஸ் இருந்த ஓட்டும் டெஃபினட்டாக அவருக்கு வரும். கூட்டணி வைப்பாராங்க, அது அவர் தான் பதில் சொல்லணும், நான் எனக்கு சொல்றது. ராகுல் காந்தி எதிர்கட்சி தலைவராக பொறுப்பேற்றதுக்கு விஜய் வாழ்த்து தெரிவிச்சிருந்தாரு. நிறைய பேர் ரிப்ளை பண்ணியிருந்தாரு. எல்லாரும் தெரிவிச்சாங்க. கமல்ஹாசன் கூட தெரிவிச்சாரு. கமல்ஹாசனுக்கும் வாய்ப்பு தெரிவிச்சார். சார், அவ எந்த எதிர்கட்சி எந்த தோழமை கட்சி தலைவரையும் மை பிரதர்னு சொல்லலை. இப்போ எல்லாரையும் பார்த்து சொல்லலாம், ஷரத் பவார் இஸ் மை அங்கிள்னு சொல்லலை. ஸ்டாலின் அவர்களை பார்த்து மட்டும் தான் பிரதர். அகிலேஷ் யாதவ் இஸ் மை பிரதர்னு சொல்லலை. ஸ்டாலின் பிரதர்ங்கிறாரு. ஸோ அவங்களுக்குள்ள ஒரு ஸ்பெஷல் ரிலேஷன்ஷிப் இருக்கு. அதனால விஜய்க்காக ஸ்பெஷல் ரிலேஷன்ஷிப்பை சாக்ரிஃபைஸ் பண்ணுவாரான்னா நான் என்ன கேட்ட வரைக்கும் மாட்டார். இப்போ காங்கிரஸ் தாவேகா கூட்டணி இருக்காது அப்படின்னு எடுத்துக்கலாம். எனக்கு பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் திமுக கூட்டணி வலிமையாக இருக்கிறது. திரும்பி நாங்கள் 26 ஆட்சிக்கு வருவோம். நீங்க என்ன சொன்னீங்க? 24 பத்தி என்கிட்ட கேட்டீங்க. நான் 40 ஜெயிக்கும்னு. பல பேர் கேட்டாங்க, இந்த சீட்டு வருமா அந்த சீட்டு தோக்குமா, நீங்களும் கேட்டீங்க.
40க்கு 40 நாங்கள் ஜெயிப்போம்னா 40க்கு 40 நாங்கள் ஜெயிச்சிட்டோம். விருதுநகரில் கொஞ்சம் கட்டப்பட்டு தான் ஜெயித்தோம். அது வந்து விஜயகாந்துக்கு விழுந்த சிம்பத்தி ஓட்டு. தட் இஸ் விஜயகாந்த் இல்லையேங்கிற ஒரு வருத்தத்துக்கு அவர் ஊரும் அந்த ஏரியாவில் வந்ததுனால அந்த மக்கள் போட்ட ஓட்டில் அங்கே கூட ஒரு 5000-6000 ஓட்டில் நாங்கள் ஜெயிச்சிருக்கிறோம். ஸோ ஓவராலாக 40க்கு 40 நாங்கள் ஜெயிச்சிருக்கிறோம். அதே வெற்றி கூட்டணி நகரும், அதே கூட்டணி ஜெயிக்கும். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஸோ 2026 வந்து இதே கூட்டணி தான் வந்து ஸ்டாலின் தான் அடுத்த சீஃப் மினிஸ்டர், அதில் சந்தேகமே கிடையாது. ஏன்னா எங்கள் தலைவர் சொல்லிட்டாரு, பிக் பிரதர் காங்கிரஸ் எந்த பக்கம் இருக்கோ அந்த பக்கம் தான் ஜெயிக்கும். அண்ட் காங்கிரஸ் டெஃபினட்டாக திமுக பக்கம் தான் இருக்க போகுது. நம்ம இந்த டைம் பேசிட்டு இருக்க நேரத்தில் இங்கே தமிழ்நாடு தாண்டி டெல்லி பார்லிமெண்ட்லயும் வந்து ஒரு அனல் பறக்கிற ஒரு பேச்சு வந்து போயிட்டு இருக்கு. ராகுல் காந்தி வெர்சஸ் மோடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எதிர்கட்சி தலைவரா ராகுல் காந்தியோட செயல்பாடுகள் எப்படி இருக்கு உங்களோட ஃபர்ஸ்ட் ஒப்பீனியன்? என்னையே போய் கேட்டீங்கன்னா என்ன சொல்றேன், நான் ராகுல் காந்தியோட ஃபாலோவர். கண்டிப்பா அதனாலதான் நான் ராகுல் காந்தியோட ஃபாலோவர். நல்லா தான் இருந்தது. இன்னைக்கு எங்களுக்கு உள்ளுக்குள்ள கட்சிக்குள்ள தெரிஞ்ச விஷயத்த இன்னைக்கு நாடே பார்த்து ரசிக்குது. எங்களை நிறைய பேர் கேட்பாங்க, என்னையே கேட்டிருக்காங்க, எதுக்கு ராகுல் காந்தி பின்னாடி சுத்துற, எதுக்கு காங்கிரஸ் பின்னாடி சுத்துறன்னு. உள்ளுக்குள்ள காங்கிரஸ்ல நாங்க பார்த்தது இன்னைக்கு வந்து பார்லிமெண்ட்ல வெளி உலகம் பார்த்துருக்கு. இப்போ அவருக்கு கிடைச்சிருக்க ஒரு ஸ்பேஸ் முன்னாடி கிடைக்கலனாலும் ஆனாலும் ஸ்பேஸ் இருந்திருக்கு. இந்த அளவுக்கு ஒரு ஃபயரான ஸ்பீச் அப்ப இல்ல இல்லையா? ஃபயரான ஸ்பீச் 2013 இருக்கு. பட் அவர் பின்னாடி 100 சீட்டு இல்லாதனால நீங்கள்லாம் மதிக்கல. லாலு பிரசாத் யாதவுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி ஒரு ரெசல்யூஷன் வந்தபோது கிழிச்சதை நீங்க யாரும் ஆதரிக்கல. இன்னைக்கு அந்த 267 கோடி ஊழலை வந்து 26.7 கோடி ஊழலை வந்து ஆதரிக்கிற பிரிண்ட் மீடியா வந்து அன்னைக்கு அதை கேலி கூத்தா பார்த்துது. அன்னைக்கு சோசியல் மீடியா இல்லை. அதே மாதிரி பட்டாப்பரசொல்ல போய் ஏழைங்க நிலத்தை பிடுங்க முடியாதுன்னு ஆக்ரோஷமா பேசினதையும் நாடு ரசிக்கல. ஏன்னா மீடியா வந்து இவங்க கண்ட்ரோல்ல இருந்தது, பணக்கார முதலைங்க கண்ட்ரோல்ல இருந்தது. இன்னைக்கு ஒரு சோசியல் மீடியாவில் பணக்கார முதலைங்க கண்ட்ரோல்ல கிடையாது. சிட்டிசன் பார்க்கணும், அவன் எடுத்து போடுறான். இன்னைக்கு எங்கள்கிட்ட 100 சீட் இருக்கிறதுனால 99 பிரதமர் சொன்னார் தவறு. 3 இண்டிபெண்ட் காங்கிரஸ் இண்டிபெண்ட் ஜெயிச்சு காங்கிரஸுக்கு லெட்டரும் கொடுத்துட்டாங்க. அதான் எங்களது 102. எங்க 102 சப்போர்ட் எங்களுதும். ஆனா நீங்க ராகுல் காந்தியோட ஸ்பீச்சை உன்னிப்பா கவனிச்சேன்னா அவர் எங்கேயுமே காங்கிரஸ்ன்னு சொல்லல, இந்தியா அலையன்ஸுங்கிறாரு. எங்கள்கிட்ட 234க்கு மேல தொகுதி, அதோட சேர்த்து 237 பேர் எங்கள்கிட்ட இருக்கிறாங்க. அந்த 237 கூட்டணிக்கு தலைவராக தான் அவர் பேசினார். அவர் காங்கிரஸோட தலைவரா பேசல, ஒட்டுமொத்த எதிர்கட்சிகளோட தலைவரா, இந்தியா கூட்டணியின் தலைவரா பேசினார். அவர் கேட்டது என்ன கேட்டார், மக்கள் பிரச்சனையை கேட்கிறாரு. 24 லட்சம் குழந்தைங்க நீட் எக்ஸாம் எழுதியிருக்காங்க. இதுல நீங்க என்ன பண்ணியிருக்கிறீங்க, எல்லாத்திலுமே வந்து நீங்க பணக்காரர்களுக்காகவே வேலை செய்யும் கட்சி பிஜேபி. தெய்வப்பிரவி திருப்பதி பெருமாள் மாதிரி யாருக்கு பணம் பணம் நிறைய இருக்கோ அவங்களுக்கு தான் நிறைய கொடுப்பாங்க. அது மாதிரி தானே வேலை செஞ்சிருக்கிறாரு. காமன் மேனா ராகுலோட ஸ்பீச்சை நம்ம பாக்குறப்போ இந்த ஸ்பீச் வந்து கடந்த காலங்களையும் கொடுத்திருந்தா இப்போ இன்னும் அது உங்களுக்கு வலு சேர்த்து இருக்குமே. அப்படி கிடையாது. இந்த ஸ்பீச் எப்போதுமே தான் கொடுத்துருக்கிறார். 2014 தால்கத்தோரா ஸ்டேடியம்ல அவர் கொடுத்த ஸ்பீச்சை போய் பாருங்க. பார்லிமெண்ட்ல அவரை பேசவே விடலையே, மைக் ஆஃப் பண்ணுவீங்களே. லாஸ்ட் டைம் பேசினார் அதானி பத்தி, ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டீங்க. அவரே இந்த வாட்டி சொன்னார்ல, என் மூஞ்சியை காட்டாம வேற ஏதோ காட்டிட்டு இருக்கிறாருன்னு. அவர் இது மாதிரி பேசி இருக்கிறாரு. பார்லிமெண்ட்ல வாய்ப்பு கொடுக்கல. இப்போ வந்து பார்லிமெண்ட் ரூல்ஸ் படி எவ்வளோ கட்சிக்கு எவ்வளோ ஸ்ட்ரென்த் இருக்கோ அவ்வளோ பேசலாம். இப்போ ஆல்மோஸ்ட் 50-50 பேசியானோம்ல. உங்களுக்கு எவ்வளோ நேரமோ ஆல்மோஸ்ட் ஈக்குவல் நேரம் எங்களுக்கு கொடுத்தானோம்ல. அதனால உங்களுக்கு நேரம் நிறைய இருக்கு, எங்களால் பாயிண்ட்ஸ் நிறைய பேச முடியுது. அதனால நீங்கள் ரசிக்கிறீங்க. அதான சொல்கிறேன். 102 கட்சி, எங்கள் கட்சி 102, எங்கள் கூட்டணிகிட்ட 240 சீட் இருக்கிற பலத்தினால எங்கள்கிட்ட. அதுலேயே அவர் சொல்கிறாரு, ஏன்னா 13 வாட்டி நடத்தினாங்க, 13 யூனியன் மினிஸ்டர் நிறுத்துறாங்க அவரை பேசுறச்ச. அந்த பேச்சு டைம் எல்லாம் யாருக்கு போகுது, எங்கள் டைம்லன்னு கட் பண்ண போகிறாங்க. ஸோ எங்களுக்கு டைம் கொடுக்கல. பயந்த தெய்வப்பிறவி பயந்து மணிப்பூர் ஆளர் நைட்டு 12 மணிக்கு பேச விடுறாரு. தைரியமாக பேச வேண்டியதானே. நாங்கள் கேள்வி கேட்டது மெயினாக 3. 1 நீட்டு, 2வது அக்னிவீர், 3வது மணிப்பூர். தெய்வப்பிறவியால் 3த்துக்கும் பதில் சொல்ல முடியலையே. ஆனால் ஒட்டுமொத்த இந்துக்கள் அப்படிங்கிறதுக்கு எந்திரிச்சு பண்ணு அப்போ பதில் சொல்லுவாங்க. என்ன மொத்த நான் உனப்ப நான் லோகேஸ்வரி சரியில்லைன்னா இந்துக்கள் சரியில்லைன்னு அர்த்தமா? கிடையாது. நான் ஐபிசி தமிழ் சரியில்லைன்னு சொன்னேன்னா என்டையர் தமிழ் மீடியா சரியில்லைன்னு அர்த்தமா? அப்படி கிடையாது. அப்புறம் நாங்கள் கிரிட்டிசைஸ் பண்ணுறது பிஜேபியும்
ஆர்எஸ்எஸ்ஸையும். நீங்க பண்றது என்ன? இந்துக்கள்னு நீங்க மாத்துறீங்க. ராகுல் காந்தி என்ன நானே ஹிந்துன்னு தானே சொல்றாரு அவரு. பெரும்பான்மையான இந்துக்கள் பாஜகவுக்கு வாக்களிச்சிருக்கிறதுனால அப்படின்னு சொல்றாங்க. ஆமா. எங்க வாக்களிச்சாங்க? இந்தியால இருக்கிறது 100 கோடி 140 கோடி பேரு. பிஜேபி டோட்டலா 50% ஓட்டு கூட வாங்கலையே. பிஜேபி 32-33% ஓட்டு தான் வாங்கி இருக்குது. அது எப்படி பெரும்பாலான மக்கள் ஹிந்து அதுக்கு ஆல்மோஸ்ட் ஈக்குவலா நாங்க வாங்கியிருக்கோம். அப்ப இஸ்லாமியர்கள் அவ்வளவு பேர் இருக்காங்களா? கிறிஸ்தவர்கள் சிறுபான்மையினர் ஓட்டுகள் அதிகமா இருக்கிறது அவங்க எங்க இருக்கு? பண்ணிக்கலாம். காங்கிரஸ்க்கு இருக்கு அப்படியே விடுங்க. அப்ப இந்துக்கள் உங்களுக்கு ஓட்டு போடல. இஸ்லாமியரும் கிறிஸ்தவர்களுக்கு மட்டும் என்ன ஓட்டு போட்டிருந்தாங்கன்னா நாங்க இப்படி ராய்பரேலியில ஜெயிக்க முடியுமா? அயோத்தியால நாங்க ஜெயிக்க முடியுமா? எங்க அயோத்தியால ஒரே இஸ்லாமியர்களா இருக்காங்களா? கிறிஸ்தவர்கள் தான் இருக்காங்களா? அயோத்தியால இந்துக்களே இல்லையா? இந்துக்கள் அதிகமா தான் இருக்கு. அப்ப எப்படி தோத்தாங்க? அங்க ஏழைகள்கிட்ட வந்து நிலம் கையகப்படுத்துறதுன்னு சொல்லி நிறைய இஷ்யூஸ் அங்க போயிட்டு இருக்கு சார். இது மாதிரி அகிலேஷ் யாதவ் ஒரு கோவிலுக்கு போறாரு எலெக்ஷனுக்கு முன்னாடி. அந்த கோவிலை வந்து கங்கை தீர்த்தத்தால பியூரிஃபை பண்றாங்க. கங்கை தீர்த்தத்தை வச்சு தண்ணிய வச்சு கிளீன் பண்றாங்க. அதெல்லாம் மக்கள் பார்த்துட்டு சும்மா இருப்பாங்களா? இல்லாத ஜாதி இது. நான் திரும்பி திரும்பி சொல்றேன், மேல் ஜாதி ஆதிக்கத்துக்காகவே இருக்கிற கட்சி இது. ஏன் நிர்மலா சீதாராமன் இதுல இறங்கி இருக்கலாம்ல? சவுத் மெட்ராஸ்ல ஏன் இறக்கல? ஏன் தமிழிசை தான் கிடைச்சாங்களா? ஏன் ஜெய்சங்கர் எலெக்ஷன் நிக்கல? டாப் 4 மினிஸ்ட்ரிஸ்ல 2 மினிஸ்ட்ரிஸ் கொடுத்துருக்கீங்க. என் கம்யூனிட்டி தான். அவங்கள இறக்க வேண்டியதானே இங்க. சோ அது வந்து மோடியோட ராஜதந்திரம்னு சொல்றாங்க சார். தெய்வ பிறவி. ஏன்னா நாங்க வாயால பிறந்தவங்கல்ல. அவங்க சொல்றது நான் சொல்லல. நான் எல்லாம் சமம் தான் சொல்றேன். அவங்க சொல்ற புருஷ சுத்தம். இவங்கெல்லாம் வாயால பிறந்தவங்க. வாயால பிறந்தவங்க கஷ்டப்படலாமா? தெய்வ பிறவி வாயால பிறந்தவங்களை கஷ்டப்படுத்துமா? பாவம் தான் அம்மையார். வெயில்ல காயில மே மாசத்துல எலெக்ஷனு வெயில்ல கருத்து இருக்கிற கொஞ்சம் நஞ்ச கலர்லாம் கருத்துருவோம்ல. ராகுல் பேச்சுக்கு வந்து மோடி அவர்கள் நேத்து ரிப்ளை கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்தாரு? காங்கிரஸ் வந்து ஒரு அராஜகம் செய்யும். 100 வருஷத்துக்கு முன்னாடி நாங்க பேசினா நீங்க வந்து 2019 விஷயத்த பேசுறீங்க. நீங்க எங்கேயோ 50 வருஷம் 100 வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததை பேசிட்டு இருக்கீங்க. நான் என்ன சொல்றோம், நீட்டை பத்தி பேசுப்பா. நேத்து உங்க ஆளுங்க பிடிக்கப்பட்டிருக்கு. பரோதரால பாலும் தேனுமா ஓடுற ஆறுல தான் பிடிக்கப்பட்டிருக்குது. அதை பத்தி பேசுனா நீ எங்கேயோ அம்பேத்கரையும் நேருவையும் பேசிட்டு இருக்கிற. நேரு செத்து 60 வருஷம் ஆகுதுங்க. நேரு செத்தது 1964. இந்தியா வளர்ச்சி பாதைக்கு எடுத்துட்டு போயிட்டு இருக்கோம். அதான் இந்தியா வளர்ச்சி பாதை தானே. நேற்று ஹத்ரஸ்னு ஒரு ஊரு டெல்லி இதுல இருந்து 150-200 கிலோமீட்டர். இது டெல்லியில இருந்து. இவர் வளர்ச்சி பாதையை பத்தி பேசிட்டு இருக்கிறாரு. இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பத்தி பேசிட்டு இருக்கிறாரு. அந்த சமயத்துல ஹத்ரஸ்ல எவ்வளவு பேர் இறந்துட்டாங்க இன்னும் எண்ணிட்டு இருக்காங்க. இப்ப வரைக்கும் 120 பேர் எண்ணி இருக்கிறாங்க. கூட்ட நெரிசல் 120 பேர் கூட்ட. அது விடுங்க, அங்கேருந்து பாடி எடுத்துட்டு போறதுக்கு, அடிபட்டவங்களை எடுத்துட்டு போறதுக்கு, ட்ரீட்மெண்ட் பண்றதுக்கு ஆம்புலன்ஸ் கூட இல்லை. சரி, அங்கேருந்து ஜில்லா ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போறாங்க. டாக்டரே இல்லையாங்க. ஒரே ஒரு டாக்டர் தானே இருந்தாரு. சரி, பாவம் டாக்டர்லாம் டியூட்டியில இருக்க முடியாது. தெய்வ பிறவி ஸ்பீச்சை கேட்டுட்டு இருந்தாங்க. ஆம்புலன்ஸ் இல்லை, டாக்டர் இல்லை, மருந்து மாத்திரை நர்ஸு அட்டெண்டர் கூட இல்லையாமே, ஸ்ட்ரெச்சர் கூட இல்லையாமே. வெறும் டால்கம் பவுடரும் பேராசெட்டமால் தான் இருந்துதான். மாத்திரை இல்லையா, சலைன் இல்லையா. அப்புறம் இவர் இதெல்லாம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லையா? இப்போ எங்கள் கூட்டணி கட்சி தான் இங்கே ஆட்சி பண்ணுது. நீங்கள் எந்த தமிழ்நாட்டில் இருக்கிற எந்த டிஸ்ட்ரிக்ட் ஹாஸ்பிட்டலுக்கு வேணா போங்க, டெஃபினட்டா டாக்டர் இருப்பாரா? இருக்க மாட்டாரு. தமிழ்நாடு வந்து வெல் டெவலப். நாங்கள் தானே அயோக்கிய பசங்களாச்சு. அந்த ஊர்ல ஏன் இல்லை? நீங்க தானே 10 வருஷமா ஆட்சி பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்க தானே சொல்றீங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் ஆயிடுச்சு, எக்கானமி டெவலப் ஆயிடுச்சு, வளர்ந்த நாடு ஆயிடுச்சு. எங்கேயாவது யூரோப்ல இது மாதிரி இருக்குமா? இருக்காது. போலீஸே வரலையாமே அங்க. தெய்வ பிரிவி அங்க போவாரா மாட்டாரா? இரங்கல் தெரிவிச்சிருக்காரு. இப்போ போவாரா மாட்டாரு? மணிப்பூர் 1 வருஷமா மணிப்பூர் போல. இப்ப இங்க போவாரா மாட்டாரா? ஹத்ரஸுக்கு தெரியல, அவரோட முடிவு தானே. இல்ல, நான் கேக்குறேங்க, போகணும். பிரதமர் போகணுமா போகணுமா? இல்ல தெய்வ பிறவி அங்கெல்லாம் போகாத. பிரதமர் கண்டிப்பா இல்ல தெய்வ பிறவி போகுமா போகாத? இல்ல அவர் இனி இட்டாலிக்கு போறாரு, ரஷ்யாவுக்கு போறாரு, அங்க போற ஸ்வேரிங் ஆனோடனே இட்டாலிக்கு போறவரு 200 கிலோமீட்டர் போய் இழந்தவங்களை பாப்பாரா மாட்டாரா? போவார்னு எதிர்பார்க்கலாம்ல சார். போலன்னா இரங்கல் தெரிவிச்சிருக்காரு. நிவாரண தொகைகள் அறிவிக்க 2 லட்ச ரூபா கொடுத்தது இல்ல. ஒரு மனுஷன் ஒரு வளர்ச்சி எட்டப்பட்ட நாடுல இறந்து போனவங்களோட வேல்யூ 2 லட்சம் ரூபா. கரெக்டா? அது வந்து நடந்திருக்க கூடாது. ஒரு இல்ல நான் கேக்குறேன் 2 லட்சம் ரூபா. ஏன் அந்த சாமியாரை ஒன்றும் பிடிக்காம இருக்காங்க? அந்த சாமியாரை காணும். இப்ப நான் உங்கள்கிட்ட பேசுற வரைக்கும் அந்த சாமியார் அரெஸ்ட் பண்ணல யாரும். ஏன்? தெய்வ பிறவியோட ஃப்ரெண்டு தான் அரெஸ்ட் பண்ணக்கூடாது. இதே இஸ்லாமியர் சாமியார் இருந்தா பிடிச்சிருப்பாங்களா மாட்டாங்களா? கோவிட் ஞாபகம் இருக்கா அவங்களுக்கு?
இஸ்லாமியர்கள் மட்டும் கோவிடை பரப்பினாங்கன்னு பேசினாரா இல்லையா தெய்வ பிரிவி? இல்லாட்டா தெய்வ பிரிவியோட சகாக்கள் பேசினாங்கல்ல. இந்த சாமியாரை ஏன் பிடிக்காம இருக்காங்க? நாங்கள் இங்கே வந்து தெய்வ பிரிவியோட அசிஸ்டன்ட் இது மாதிரி பண்ணிட்டு இருக்கிறாரு, அங்கே தெய்வ பிரிவியோட ஃப்ரெண்டு ஒருத்தர் தகராறுல 120 பேருக்கு மேலே இழந்திருக்கிறாங்க, அந்த ஃப்ரெண்டை காணோங்கிறீங்க. எப்படி காணாமல் போவாங்க? நான் மீட்டிங் பேசுனேன், நிறைய பல மீட்டிங் நான் பேசுகிறேன். என் மீட்டிங்கில் ஆர்கனைசேஷன் சரி இல்லாமல் 120 பேர் இறந்துட்டாங்க. என்னை பிடிக்காமே விட்டுருவீங்களா நீங்கள்? இல்ல அதுக்கு காரணமானவங்களும் நிச்சயமா கைது பண்ண ஏன் பண்ணல? விசாரணை நடந்துட்டு இருக்கலாம். அவங்க இங்கே தனிப்பட்ட நீ வளர்ச்சியை பற்றி பேசிகிட்டு இருக்கிற, அங்கே டிவிலாம் காட்டாது, சோஷியல் மீடியாவில் போய் ரிப்போர்ட் உங்களை மாதிரி ரிப்போர்ட் நிறுவனம் மனசாட்சி உங்களை மாதிரி மனசாட்சி இருக்கிறவங்க போய் எடுக்கிறாங்க. அங்கே ஹாஸ்பிட்டல் காணும், டாக்டர் காணும், நர்ஸு காணும், ஒன்றுமே இல்லைங்க. இதுதான் வளர்ச்சி, இதுதான் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரா, இதுதான் டிஜிட்டல் இந்தியாவை. சார் இந்த ஹெல்த் மினிஸ்டர் ரிசைன் பண்ணுமா வேணாமா? நீங்கள் தான் இதான் ஆயுஷ்மான் பாரத், நீங்கள் இதுதான் ஆயுஷ்மான் பாரத். நிச்சயமா இது விவாதத்துக்குள்ள எடுக்க என்னதான் வேண்டிய நான் என்ன கேட்குறேன், நீ தானே ஏன்ப்பா பேசினேன் நான் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பண்ணிட்டேன்னு. டெல்லியில் 150 கிலோமீட்டரில் ஹாஸ்பிட்டல் இல்லை, ஒரு ஆம்புலன்ஸ் இல்லை. எங்கேயாவது நீங்கள் இந்த வளர்ச்சிப்பட்ட நாடு, நான் ஜப்பானோட பெட்டர் ஆகிட்டீங்கிறீங்களே, ஜப்பானில் எங்கேயாவது பாடியை வந்து ட்ரக்கில் எடுத்துன்னு போய் பார்த்துருக்கீங்களா? அமெரிக்காவில் பார்த்துருக்கீங்களா? இல்லை யூரோப்பில் பார்த்துருக்கீங்களா? எந்த ஊரில் பார்த்துருக்கீங்க? ஆப்ரிக்காவில் இருக்கும். ஆப்ரிக்கா வந்து நம்பர் 2 எக்கானமி இந்த வேர்ல்டுங்களா? அப்புறம் யாரை ஏமாத்துறீங்க, யாரை காது குத்துறீங்க? இன்னைக்கு இருக்கிற சுச்சுவேஷன்ல ராகுல் காந்தியும் இரங்கல் தெரிவிச்சிருக்காங்க. இன்னைக்கு ராகுல் மோடி, ராகுல் வெர்சஸ் சபாநாயகர் இப்படின்னு போயிட்டு இருக்கப்போ அடுத்தடுத்து நாடாளுமன்றத்துல எப்படி ராகுல் வாசஸ் சபாநாயகர் ஒன்றும் இல்லை. ராகுல் காந்தி என்ன சொல்றார், சபாநாயகருங்கிறது ஒரு அவைக்கு தலைவர், அவர் தான் வழி நடத்தணும், அவைக்கு தலைவர். அவர் யார் முன்னாடியும் கூணக்கூடாதுங்க. நீங்க ஏன் மோதிக்கு முன்னாடி கூந்துறீங்கிறார். அதுக்கு அவர் சொல்றாரு எங்க கலாச்சாரங்கிறாரு. பண்பாடு அதெல்லாம் உங்க வீட்டுக்குள்ள. நீங்க ஸ்பீக்கர் ஆன அப்புறம் நீங்க வந்து அந்த அவைக்கு நீங்க தான் நடத்தணும். லோக்சபாவோட தலைவர் பிரதமர், ஆனா இன்சைட் த லோக்சபா ஸ்பீக்கர் ஹஸ் தி லாஸ்ட் வேர்டு. நீங்க ஏன் அவருக்கு மட்டும் குனிகிறீங்க? அதுதான் என்னோட கலாச்சாரம் பண்பாடு அப்படின்னு. அது உங்களோட கலாச்சாரங்க. ஸ்பீக்கரோட உங்களுக்கு முன்னாடி 10 பேர் ஸ்பீக்கரா இருந்திருப்பான், உங்களுக்கு அப்புறம் 10 பேர் ஸ்பீக்கராக போகிறாங்க, எல்லாரும் குனியுமா? அங்கே ஸ்பீக்கர் சோம்நாத் சாட்டர்ஜி ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? சிபிஐஎம்லேருந்து வந்த ஒரு ஸ்பீக்கர். பட் அது எது கரெக்டோ அதுதான் செஞ்சார். அதுலேருந்து அவர் கட்சியை விட்டு வெளில தள்ளிட்டாங்க. பிரகாஷ் கரெக்ட். ஸ்பீக்கர்னா இண்டிபெண்டாக இருக்கணும்னு சொன்னார், அது மாதிரி இண்டிபெண்டாக இருக்கார் அவர். இது அந்த வணக்கம் சொல்றதை பார்த்தீங்கன்னா நம்ம மீரா குமார், சபாநாயகர் அந்த மீரா குமார் அவர்களும் வந்து தலைவணங்கி வணக்கம் சொல்லியிருக்காங்க. யார மன்மோகன் சிங் சொன்னாங்களா? இல்ல வாஜ்பாய்க்கும் தலை வணங்கிலாம், மன்மோகன் சிங் 2 பேருக்குமே சேர்த்து. இங்கே அப்ப ராகுல் காந்திக்கு நீ தலை வணங்கி இருக்கணும் தான். என்னன்னா நான் இப்படி பார்த்தேன் ஒன்னு புனிவிய, அது என்ன ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் தேவை பிறவிக்கு? அதான் வந்து ராகுல் காந்தியும் கேள்வியை எழுப்பிட்டு இருக்கு. அதனால சபாநாயகரா அப்படின்னு சபாநாயகர்ல சபாநாயகருக்கு பொறுப்புக்கு ஒரு பதவிக்கு ஒரு கௌரவம் இருக்கு. அந்த கௌரவத்தை காப்பாத்துங்கன்னு தான் சொல்றோம் நாங்க. அடுத்தடுத்த காலகட்டங்கள்ல நம்ம ராகுல் கிட்ட இருந்து இன்னும் என்ன மாதிரியான விஷயங்கள் எதிர்பார்க்கலாம்? நாங்க வந்து மக்கள் எங்களை வந்து ஒரு வலுவான எதிர்கட்சியா எங்க கூட்டணியை உட்காத்தி இருக்கிறாங்க. நாங்க டெஃபினட்டா மக்களின் ப்ராப்ளமை கேள்வி கேட்போம். பார்லிமெண்ட்ல கேள்வி கேட்க விட்டீங்கன்னா பார்லிமெண்ட்ல கேட்போம், இல்ல ரோட்ல வந்து கேட்போம். வலுவான எதிர்கட்சியா மக்கள் வலுன்னு இல்லை, மக்கள் எங்களுக்கு கொடுத்த ரெஸ்பான்சிபிலிட்டியை நாங்கள் செய்வோம். நாங்கள் தலைவர் சொன்னது, எங்கள் தலைவர் சொன்னதை நீங்கள் சொல்லணும். நாங்கள் கோஆப்ரேட் பண்ணுறதுக்கு ரெடி. மக்கள் பிரச்சனைனா நாங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு உங்களை ஹெல்ப் பண்ணுறதுக்கே ரெடின்னு சொல்லிட்டோம். மோடி அவர்கள், தட் இஸ் தெய்வப்பிரவி மோடி அவர்கள் மக்கள் பிரச்சனையே பேச மாட்டேங்கிறாரு. நீட்டை பேசுங்கன்னு பிரதமருக்கே நாங்கள் எழுதியிருக்கிறோம், ஸ்பீக்கருக்கு எழுதியிருக்கோம். இதுக்கு மேலே நாங்கள் என்ன பண்ண முடியும்? 24 லட்சம் குழந்தைங்களோட வாழ்க்கையை பற்றி பார்லிமெண்ட் பேசணுமா பேசக்கூடாது? நிச்சயமா பேசணும். அப்போ வந்து இப்போ லீக்குன்னு வந்துடுச்சு. அப்போ இந்த நீட் எக்ஸாம் வச்சு நீங்கள் எப்படி டாக்டர் பதவி கொடுப்பீங்க? டாக்டர் போஸ்டிங் டிசைட் பண்ணுவீங்க, யார் டாக்டர் படிக்கணும் படிக்கக்கூடாதுன்னு? அடுத்த வாட்டி நடக்காதுன்னு என்ன நிச்சயம்? அதுக்குள்ள நிச்சயமா ஏதாவது ஒரு ஆக்ஷன் எடுப்பாங்க. என்ன ஆக்ஷன்? இது வரைக்கும் 70 பேப்பர் லீக் நடந்திருக்கு போன 10 வருஷத்துல. எதுல ஆக்ஷன் எடுத்திருக்காங்க? அந்த ஜேடியூவால பிடிச்சி உள்ள தள்ளிட்டாங்களா? பிஜேபி ஜேடியூவால. அப்புறம் என்ன ஆக்ஷன் எடுப்பாங்க? நீங்க எந்த எக்ஸாம், என்ன நம்பிக்கையை வச்சு ஆக்ஷன் எடுப்பாங்கன்னு சொல்லுங்க. இங்க பிருத்திவியை பிடிச்சிட்டாங்களா? இன்னும் இல்ல. அப்புறம் நீங்க அவங்க ஆக்ஷன் எடுத்தது ஏதாவது ஒண்ணு சொல்லுங்களேன். அவங்க ஆள் தவறு பண்ணி இந்த 10 வருஷத்துல ஆக்ஷன் எடுத்தது ஒன்று சொல்லுங்க. டிவியும் அவங்க கைக்கூலியா இருக்கும்போது நாங்கள் என்ன பண்ண முடியும்? நான் இந்த உடனே என்ன பண்ணேன், நேற்று ஒரு யூடியூப் டாக்டர் வந்தார், அவருக்கு பேட்டி கொடுத்தேன். நீங்கள் வந்தீங்க, உங்களுக்கு பேட்டி கொடுக்குறேன், எல்லா இடத்துலையும் பேசுகிறோம். இதுக்கு மேலே நாங்கள் என்ன பண்ணணும்? அங்கங்கே மீட்டிங் போடுறேன், அங்கங்கே பேசுகிறேன், மாதத்துக்கு ஒரு மீட்டிங் போடுறேன், போகிறேன், மக்களை சந்திக்கிறோம், பேசுகிறோம். இதுக்கு மேலே நாங்கள் என்ன செய்ய முடியும்?
கோர்ட்டில் கேஸ் நடந்துட்டுருக்கு. நீதிபதிகளும் டைம் கொடுக்கணும் தான் அவங்க வேலையை செய்யறதுக்கு. இதுக்கு ஏதாவது ஒரு தீர்வு வரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு. மக்களாக பார்த்து இருந்தணும். அதுவும் வட இந்தியாவில் இருக்கிற மக்கள் உத்தரப்பிரதேஷ் திருந்தின மாதிரி மத்திய பிரதேசம் சத்தீஸ்கரும் திருந்தினா இவ்வளோ மோசமாக இருந்திருக்காது நாடு. நிறைய விஷயங்கள் குறித்து விரிவாக பேசியிருக்கீங்க சார். உங்கள் கருத்துக்கும் நேரத்துக்கும் மிக்க நன்றி. நன்றி. உங்களுக்கெல்லாம் தெரியும், ரீசெண்டாக மீடியாவில் பார்த்துருப்பீங்க, ஏன்னா தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி ஊடக பிரிவு தலைவராக அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ பொலிட்டிக்கலாக என்னோட வியூஸ் என்ன அப்படின்னு நீங்கள் ட்விட்டரில் ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்க @AnandS1967 என்னை ஃபாலோ பண்ணுங்க. என்னோட ரியல் ஒரிஜினல் ஐடி ட்விட்டர் ஐடி ஃபார் பாலிட்டிக்ஸ் அதுதான். ஸோ பாலிட்டிக்ஸ் சம்மந்தப்பட்ட என்னோட எல்லா ஒப்பீனியன்ஸ் வியூஸ் எல்லாமே அதில் வரும். அதில் ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.